நெல்லையில் வெள்ள நீரில் கால்வாயில் மூழ்கி 3 மாணவர்கள் உயிரிழந்ததைத் தொடர்ந்து வெள்ளநீர் கால்வாயில் இது ஆபத்தான பகுதி என எச்சரிக்கை பலகை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. நெல்லை அருகே உள்ள கொங்கத்தான்பாறை காமராஜர் நகரைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரது மகன் ஆண்ட்ரூஸ் பாளை டக்கமால்புரத்தில் உள்ள அரசு உதவி பெறும் தனியார் பள்ளியில் +2 படித்து வந்தார். இவர் சக மாணவர் வீட்டின் புதுமணப்புகு விழாவிற்கு பங்கேற்க சென்று நண்பர்களான அருண்குமார், நிக்கில் உட்பட 5 பேருடன் சென்றுள்ளார். விழாவில் பங்கேற்றுவிட்டு வீடு திரும்பும் வழியில் மேலதிடியூர் வழியாக செல்லும் தாமிரபரணி கருமேனி நம்பியாறு இணைப்பு திட்ட வெள்ளநீர் கால்வாயில் 6 பேரும் குளித்துள்ளனர். அப்போது ஆண்ட்ரூஸ், அருண்குமார், நிக்கில் ஆகியோர் ஆழமான பகுதிக்கு சென்றதால் நீரில் மூழ்கி இருந்தனர். இதுகுறித்து முன்னேற்பள்ளம் போலீசார் விசாரணை நடத்திய போது நீச்சல் தெரியாததால் 3 பேரும் வெள்ளநீர் கால்வாயில் மூழ்கி இருந்தது தெரியவந்தது. இந்நிலையில் கைவிடப்பட்ட கல்குவாரியை வெள்ளநீர் கால்வாயுடன் இணைத்ததால் தான் தற்போது இது ஆபத்தான பகுதி என எச்சரிக்கை பலகை வைக்க வேண்டும் என்று மேலத்திடியூர் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.